வெல்கம் டு EduSprint Academy. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு தமிழ்ல பார்ட் சி, அதாவது உரைநடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குமா. அதுல முதல்ல என்ன கொடுத்திருப்பாங்க, தமிழ் அறிஞர்களும் அவர்களின் தொண்டும்னு கொடுத்திருப்பாங்களா. அதுல யார் யார் இருப்பா, பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர், இவங்க எல்லாரும் இருப்பாங்களா. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாருன்னா பாரதியார். ஓகேவா. அவரை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ல அவர் எங்கெங்கெல்லாம் இருக்காரு, அவர் கொடுத்த அந்த பாடல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுல இல்லாத சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு தாய்மொழி வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது வந்துட்டு யாரோடது, பாரதியாரோடது. ஓகேவா. இதுல வந்து எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, புலவர்கள் வந்துட்டு தமிழ வந்துட்டு பாராட்டுற மாதிரியான ஒரு விஷயம் தான் அதுல கொடுத்திருப்பாங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வாழ மலர்ந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. வன் அப்படின்னா என்ன அர்த்தம், வளம் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி அப்படின்னா என்ன, சூழ்ந்துள்ள அறியாமைன்ற இருள். ஓகேவா. நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே. வையம்னா என்ன, உலகம். நெக்ஸ்ட், தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு. தொல்லைனா என்னது, துன்பம் இல்லைன்னா பழமை, அந்த மாதிரி கூட சொல்லலாம். துன்பம் அந்த மாதிரியான செயல்கள் தரக்கூடியது எல்லாமே அகன்று தமிழ்நாடு எப்படி விளங்கணுமாமா, சுடர்க, அதாவது விளக்கு மாதிரி சுடர்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாங்க. ஓகேவா. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழி எல்லா காலத்திலயுமே வந்துட்டு நிலை பெற்று வாழணும் அப்படின்றதையுமே, ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையுமே அறிந்து தமிழ் மொழி வந்துட்டு பலமான தமிழ் மொழியா இருக்கு. சோ அது எப்பொழுதுமே வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. 7 கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதையுமே தன்னோட இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ வேண்டும். ஓகேவா. சூழ்ந்துள்ள அறியாமை எல்லாமே நீங்கி தமிழ் மொழி வந்துட்டு சுடர் மாதிரி எரியணும், நம்ம தமிழ்நாடே அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக, பொருந்தாத அந்த பழைய கருத்துக்கள் எல்லாமே நீங்கி புதுமையான ஒரு தமிழா மாறட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உண்டாகக்கூடிய துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க, தமிழ்நாடு அந்த மாதிரி ஒளிரட்டும், தமிழ் மொழி வாழட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மனைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ் மொழி வாழ்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா. அதாவது தமிழ் மொழி எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்றதான் இந்த பாட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், சொல்லும் பொருளும். ஓகேவா. நிரந்தரம் அப்படின்னா என்ன, காலம் முழுமையும். வைப்புனா நிலப்பகுதி. சூழ்களினா நான் என்னன்னு சொன்னேன், சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படின்னு சொன்னோமா. நெக்ஸ்ட், வண்ணுனா நான் என்னன்னு சொன்னேன், வளம்னு சொன்னேன்னா. சோ மொழின்னு வரும்போது இது என்ன அர்த்தத்துல வருது, வளம் மிக்க மொழி. ஓகேவா. இசைனா புகழ். தொல்லைனா என்னன்னு சொன்னோம், பழமை இல்லாட்டினா துன்பம்னு சொன்னோமா. இந்த இடத்துல வந்துட்டு பழமையும் வருது துன்பமும் வருது. ஓகேவா. இசைனா நீங்க உடனே வந்துட்டு பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. இசைனா என்ன, புகழ். ஓகேவா. வைப்புனா என்ன, நிலப்பகுதி. இதே வையம்னு கேட்டிருந்தாங்கன்னா, வையம்னா என்ன, உலகம். வைப்புனா நிலப்பகுதி. ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் பாரதியாரை பத்தி பார்க்கலாம். பாரதியார் யாருன்னா, கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். இவருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. அதே சமயம் புது கவிதையை வித்திட்டவரும் இவர் தான். அதே மாதிரி வந்துட்டு நிறைய அந்த கருத்து படங்களை வந்துட்டு வெளியிட்டவர் யாருன்னா பாரதியார் தான். ஓகேவா. இந்த மாதிரியான பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் யாரு, சி சுப்பிரமணிய பாரதியார். இவர் எழுதின இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா, விஜயா,
இது இல்லாம வந்துட்டு இன்னும் 2-3 இருக்கும், சுதேசமித்திரன், சூரியோதயம், அதெல்லாம். ஓகேவா? இந்த மாதிரியான இதழ்கள் எல்லாத்தையுமே நடத்தி விடுதலை போருக்கு இவர் வந்து வித்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து கவிதைகள், நூல்கள் அது மட்டும் தான் எழுதினாரான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. இவர் வந்து உரைநடை நூல்களும் நிறைய எழுதியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா சந்திரிகையின் கதை, தராசு, இந்த மாதிரியான உரைநடை நூல்களையுமே யார் எழுதியிருக்கா? பாரதியார் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா வசன கவிதைகள் இவர் எழுதியிருக்காரு. வசன கவிதைனா ஒண்ணும் கிடையாது, புது கவிதைகளை தான் வசன கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே இவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் சீட்டு கவிகளையுமே இவர் வந்து எழுதியிருக்காரு. அந்த குட்டி குட்டி 4 கவிதைகளா இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயமே இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு அந்த புனைப்பெயர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னென்ன அப்படின்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து யார் பாராட்டுறா அப்படின்னா பாரதிதாசன் பாராட்டுறாரு. யார? பாரதியார. பாரதிதாசன் என்னென்னலாம் சொல்றாரு? சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாரு. ஓகேவா? இங்க நமக்கு தமிழ் மொழி வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இது எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்ற அந்த தொகுப்புல இருந்து தான் இந்த பாடல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து அந்த லெசனுக்கு கீழேயே எப்பொழுதுமே எல்லாத்துலயுமே இருக்கும்ல, கற்பவை கற்ற பின் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அரங்கன் அவருடைய ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுல இருந்து நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம இது ஈஸியா ஞாபகமா வச்சுக்கலாம். எப்படின்னா இங்க உயிரும் நீ, மெய்யும் நீ, ஓங்கும் மரமாம் பயிரும் நீ, இன்பம் நீ, நீன்னு வருதா, நீன்னு வந்துச்சுனாலே அரங்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்துட்டு செங்கரும்பே, அப்புறமேட்டு இங்க பாருங்க நந்தா, நாயகி, மூத்தவன், மூவேந்தர், இதெல்லாமே என்னதுன்னா ஒரு படத்தோட நேம்ஸ் மாதிரியே இருக்கா. படம்னா எந்த இடத்துல போடுவாங்க? அரங்கத்துல தானே படங்கள்லாம் நடக்கும். ஸோ நம்ம அப்படியுமே இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இது ரொம்ப முக்கியமான இடம். நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துல காற்றேவா பாரதியாரோட பாடல் கொடுத்துருக்காங்க. அதோட டாபிக் என்னன்னா காற்றேவா. இது வந்துட்டு நம்மளோட 10th புக்ல இருக்கு. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காற்றை வந்துட்டு அவர் வந்துட்டு அழைச்சி பாடி அதை வந்துட்டு இப்படி வா, நீ வந்து இப்படி எல்லாம் வராத, இந்த மாதிரி எல்லாம் நீ வந்துட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காற்றுக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஓகேவா? காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. அதாவது வந்து மகரந்த தூள், காத்துல வந்துட்டு மகரந்த தூளை அடிச்சுக்கிட்டு வரும்ல, மனதை வந்துட்டு மயிலுறுத்துகின்ற அப்படின்னா மனதை வந்துட்டு மயங்க செய்கின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து, இது 2 மீதுமே நீ வந்து உரசி மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. அதாவது வந்துட்டு பிளான்ட்ல இருந்து தானே நமக்கு வந்துட்டு ஆக்சிஜன் கிடைக்குது, அதை தான் இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காங்க, இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் நீ வந்துட்டு உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. பிராணரசம்னா என்ன? உயிர் வலி. ஓகேவா? பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு அப்படின்னு சொல்றாங்க. காற்றேவா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. எங்களுடைய உயிர் நெருப்பை வந்து நீ நீடிச்சு வைக்கிற மாதிரி நல்லா வந்து நீ வந்து காற்றை வீசு அப்படின்னு சொல்றாங்க. நீ அதே சமயம் நீ சக்தி குறைந்து போய் அதை நீ வந்துட்டு அவிழ்த்து விடாதே, பேய் போல வீசி நீ எங்களை வந்துட்டு மடிச்சு விடாத, மெதுவா நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று நீ வீசு அப்படின்றாங்க. லயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீராக அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? நீ வந்துட்டு கம்மியா வீசி எங்களை நீ வந்துட்டு அவிழ்த்து விடாத, பேய் மாதிரி வீசி எங்களை நீ வந்துட்டு மடிச்சு விடாத, மெதுவா சீரா லயத்தோட வீசி நீ வந்து நீண்ட காலம் வந்துட்டு வீசு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உனக்கு வந்துட்டு பாடுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை முடிக்கிறார். யாரு? பாரதியார். இது எதுல இருந்து எடுத்திருக்காங்க? பாரதியார் கவிதைகள் அப்படின்றதுல இருந்து எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம 2 பாட்டு பார்த்தோம், அந்த 2மே வந்துட்டு பாரதியார் அப்படின்றதுல இருந்து தான் வந்திருக்கு. பாரதியார் கவிதைகள் அப்படின்ற அந்த ஒரு பாட்டு அந்த தொகுப்புல இருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும். மயலுறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? மயங்கச்சை. பிராணரசம்னா உயிர் வலி. லயத்துடன்னா சீராக. ஓகேவா? நெக்ஸ்ட் நூல்வழி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார வந்துட்டு பாரதிதாசன் என்ன சொன்னாரு? நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை. இந்த மாதிரி எல்லாம் பாராட்டினாங்களா? யார் பாராட்டினா? பாரதிதாசன். ஓகேவா? நெக்ஸ்ட் இவர் எங்க வந்துட்டு வேலை பார்த்தாரு அப்படின்னா எட்டயபுர ஏந்தலா தான் இவர் வந்து இருந்தார். ஓகேவா? இவர் வேற என்னன்னா இவரோட டேலண்ட் அப்படின்னா கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்து படம் இது எல்லாத்தையுமே உருவாக்குனவர் இவர் தான். நெக்ஸ்ட் சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். இதெல்லாமே அவருடைய டேலண்ட். ஓகேவா? இவர் எழுதின பாட்டு என்னென்ன? குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இந்த மாதிரியான காவியங்களையும், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி இந்த மாதிரியான குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு சில பாட்டு பாடியிருப்பார்ல அந்த மாதிரியான நீதிகளையுமே வந்துட்டு தன்னோட பாடல்கள்ல கொடுத்தவர் யாருன்னா பாரதியார் தான். ஓகேவா? இவர் வந்துட்டு ஆசிரியரா பணிபுரிந்த இதழ்கள் என்னென்ன அப்படின்னா இந்தியா, சுதேசமித்திரன். ஓகேவா? இதெல்லாம் அவர் என்ன பண்ணாரு? ஆசிரியரா பணியாற்றினார். நெக்ஸ்ட் பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் யாரு? பாரதியார். இது முக்கியம். ஓகேவா? பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். நெக்ஸ்ட் இவருடைய அந்த காற்றுன்றது வந்து இப்ப நம்ம கொடுத்திருக்காங்களா காற்றேவா, அது எதுல இருந்து வந்திருக்கு? அவருடைய காற்று அப்படின்ற தலைப்பினான வசன கவிதையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நமக்கு பாடமா கொடுத்திருக்காங்க. வசன கவிதைனா என்னன்னு சொன்னோம்? புது கவிதைன்னு சொன்னோமா? அதுல இருந்து தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் புது கவிதைனா என்ன அப்படின்னு சொல்றாங்க. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படக்கூடிய கவிதை தான் வசன கவிதை. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செய்யுள் இயற்றணும் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு யாப்பு கட்டுக்குள்ளாடி இருந்தா மட்டும்தான் அதை முற்காலத்துல என்னன்னு சொன்னாங்க? செய்யுள், ஒரு இலக்கியம் அப்படின்னே சொன்னாங்க. கரெக்டா? ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையுமே நம்ம உடைச்சி யாப்பு கட்டுக்களை மீறி ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னு கொண்டு வந்ததுதான் இந்த வசன கவிதை. ஓகேவா? இதை முதல்ல யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கால வால்ட் விட்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா நம்மளோட தமிழ்நாட்டுல, இந்தியால இதை யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பாரதியார் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? சோ புது கவிதைக்கு வித்திட்டவர் யாரு? பாரதியார் தான். புது கவிதைன்னு இப்ப நம்ம சொல்றோம், முன்னாடி அது என்னன்னு சொன்னாங்க? வசன கவிதை அப்படின்னு சொன்னாங்க. புது கவிதைக்கு வித்திட்டவர் பாரதியார். ஆனா புது கவிதையோட தந்தை யாரு? நா. பிச்சமூர்த்தி. புது கவிதையோட தந்தை யாரு? நா. பிச்சமூர்த்தி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொன்னாங்க? வசன கவிதை அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்கிலீஷ்ல இது என்னன்னு சொல்றாங்க? ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்மளோட மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே வந்துட்டு நம்மளோட உணர்ச்சிகளை ஒரு கவிதையா எழுதுறது தான் வந்துட்டு இந்த புது கவிதை அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? இந்த வசன கவிதையை தான் வந்துட்டு புது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பாரதியாருடைய இன்னொரு பாட்டு. ஓகேவா? இது நம்ம நல்லாவே ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு தாம் தருகிட தீம் தருகிட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுதா? அந்த மாதிரி வந்தாலே யாரு தான்? பாரதியார் தான். ஓகேவா? உணர்ச்சி மிக்கமான பாடல்கள் எல்லாம் பாடினது யாரு? பாரதியார். திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் திரிகிட தீம் திரிகிட தீம் திரிகிட தீம் திரிகிட இந்த மாதிரி, அதாவது வந்துட்டு ஒரு ஓசையோட அப்படியே வந்துட்டே இருக்கா, அந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே நம்ம வந்து பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாரதியாரை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னா 1882 12வது மாசம் 11ஆம் தேதி பிறந்திருப்பாரு. ஓகேவா? இவர் எப்ப இறந்தாருன்னா 11/9/1921 அன்னைக்கு இறந்திருப்பார். இவர் பிறந்தது எப்போ? 11 டிசம்பர் 1882. இறந்தது எப்போ? 11 செப்டம்பர் 1921 அப்ப இறந்திருப்பார். இவங்களுடைய பெற்றோர்கள் யாரு அப்படின்னா சின்னசாமி, லக்குமி அம்மாள்.
ஓகேவா? பெற்றோர் யாரு? சின்னசாமி லக்குமி அம்மாள். இவர் எங்க பிறந்தாரு? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரம், அங்கதான் இவர் பிறந்தாரு. இப்ப வந்துட்டு இது எங்க இருக்கு? தூத்துக்குடியில இருக்கு. ஓகேவா? இவர் யார்கிட்ட வேலை பார்த்தாரு? எட்டயபுரம் மன்னர்கிட்ட வேலை பார்த்தாரு. எட்டயபுரம் மன்னர் இவருக்கு என்ன வந்துட்டு பட்ட பெயர் கொடுத்தாரு? பாரதி அப்படின்ற பெயர் கொடுத்தது யாரு? எட்டயபுரம் மன்னர் தான் வந்துட்டு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாரு. ஓகேவா? அதனாலதான் இவருக்கு பாரதியார் அப்படின்ற அந்த ஒரு நேம் வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், பாரதியார் வந்துட்டு தன்னோட குருவா யாரை ஏத்திக்கிட்டாரு அப்படின்னா நிவேதிதை. நிவேதிதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தருடைய சீடர். நிவேதிதை யாரு? விவேகானந்தருடைய சீடர். ஓகேவா? இவருடைய சிறப்பு பெயர்கள் நம்ம எல்லாருமே பார்த்தோமா? புதிய அறம் பாட வந்த அறிஞன், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? பாரதியார் தனக்குத்தானே ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்லிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டார். பாரதியார் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பெயர் எது? செல்லிதாசன். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா படிச்சுட்டு போனாதான் அந்த இடத்துல நம்ம போய் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இதுல இருந்து நிறைய கேள்விகளுமே கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேவா? நம்ம வந்து இப்போ ஃபுல்லா யாரை பத்தி பார்த்தாச்சு? பாரதியார் பத்தி 6th to 10th என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.